மகிழ்ச்சி தற்காலிகமானதா? ஆனந்தம் எங்கிருந்து வருகிறது? செழிப்பான வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையிலே சமநிலையை எவ்வாறு பேணுவது? வாழ்க்கையின் ஏதோ ஒரு தருணத்தில் இவ்வாறு பல கேள்விகள் நம் உள்ளே எழுந்திருக்கலாம். திரு பிரேம் ராவத் அவர்கள் தென்னாப்பிரிக்க வானொலியில் இடம்பெற்ற பேட்டியில் வாழ்க்கை, ஆனந்தம், மகிழ்ச்சி, சமநிலை, உண்மையான செல்வம் என்பன பற்றி ஆழமாக பேசுவதை இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், திரு பிரேம் ராவத் அவர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நல்லது. நீங்கள் சர்வதேச ரீதியாக பிசினஸ் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை எனும் வியாபாரம் பற்றி நடைமுறைக்கு உகந்ததாக பேசி வருகிறீர்கள். நீங்கள் ஏன் வாழ்க்கை எனும் வியாபாரம் பற்றி பேசி வருகிறீர்கள்? ஏனெனில் நாங்கள் பல தொழில்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம். குடும்பத்தை கொண்டு நடத்துவது, நாங்கள் என்ன செய்கின்றோமோ அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஏன் இந்த வாழ்க்கை என்னும் தொழில் மேலே கவனம் செலுத்துவதில்லை? ஏனெனில் நாங்கள் உயிருடன் இருக்கிறோம். அதுதான் நிச்சயமாக மிகவும் முக்கியமான விஷயமாகும். வாழ்க்கை சரியாக இல்லாவிட்டால் வேறு எதுவுமே சரியாக அமையாது. வாழ்க்கை சரியாக இல்லாத பொழுது, நீங்கள் உயிரோடு இருக்கின்றேன் என்பதை உணராத பொழுது, மிகுதி எல்லாமே ஏதோ அப்படியே இருப்பது போல தோன்றுகின்றது. எனவே தான் இந்த வாழ்க்கை என்னும் தொழில் பற்றி பேசுகின்றேன். வாழ்க்கை என்னும் தொழிலை புரிந்து கொள்வது, இந்த வாழ்க்கை என்னும் தொழிலை பூரணமாக செய்வது, இந்த பூமியில் எங்களிடம் இருக்கும் மிகவும் பெருமதி வாய்ந்த காலத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக சரியாக செய்ய வேண்டும். ஒருவர் சமநிலையான வாழ்வை வாழ்வது எவ்வளவு முக்கியமானது? சமநிலையான வாழ்வு என நீங்கள் எதனை கூறுவீர்கள்? கேள்வி என்னவென்றால், எவையெல்லாம் வாழ்வில் சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்துகின்றனவோ அவற்றை அகற்றிவிடும் பொழுது வாழ்வு தானாகவே சமநிலை அடைந்துவிடும். ஏனெனில் வாழ்வு சமநிலையை விரும்புகின்றது. ஒரு ஆனந்தம் இருக்கின்றது, ஆனந்தத்திற்கான விருப்பம் இருக்கின்றது, மகிழ்ச்சிக்கான ஒரு விருப்பம் இருக்கின்றது. யாருமே ஒரு சர்ச்சிற்கோ கோயிலுக்கோ சென்று நான் அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், சிறிதளவு மகிழ்ச்சியை அகற்றிவிடுங்கள் என பிரார்த்தனை செய்வதில்லை. ஏனெனில் நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு எல்லையே இல்லை. ஆனால் கவலை, பயம், கோபம், வேதனை என்பவை சிறிதளவு வந்தாலே எங்களாலே அவற்றை தாங்க முடியாமல் உள்ளது. அதுவே எங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லுகின்றது. உயிரோடு இருப்பதினால் கிடைக்கும் ஆனந்தத்தை வரவிடுங்கள். இங்கே இருப்பது, இங்கே இப்பொழுது இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, நிறைவாக இருப்பது, வெற்றி அடைவது, இவைகள் எல்லாவற்றையும் வரவிடுங்கள். அவை நடைபெற வேண்டும், அவற்றை செய்யுங்கள். அதுதான் வாழ்க்கை எனும் வியாபாரம். அப்படியென்றால் மகிழ்ச்சி தற்காலிகமானது. ஆனால் ஆனந்தத்தை ஒருவர் அடைய விரும்பினால் அதனை எவ்வாறு அடைய முடியும்? இது மிகவும் அழகான கேள்வி. அடிப்படையிலே இதுதான் பல விடயங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. மகிழ்ச்சி என்றால் என்ன? செழிப்பாக இருப்பதுதான் மகிழ்ச்சி என பலரும் எண்ணுகிறார்கள். அவர்கள் செல்வச் செழிப்பாக இருப்பது என்பதை ஒரே ஒரு விஷயமாக பார்க்கிறார்கள். அதாவது அதிகம் பணம் சம்பாதிப்பதுதான் செழிப்பு என எண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, செழிப்பாக இருப்பது, வளமாக இருப்பது என்பதில் தேக ஆரோக்கியமும் அடங்குகிறது. அத்துடன் உங்களது வாழ்க்கையில் என்ன நடைபெறுகின்றதோ அதனை இட்டு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு ஹோப், அதாவது நம்பிக்கை தேவை. ஆனந்தமாக இருப்பதற்கு எங்களது வாழ்க்கையில் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். ஆனந்தமாக இருப்பதற்கு நாங்கள் எங்களில் தங்கி இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன எண்ணுகின்றார்கள் என்று எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டு இருப்பது அல்ல. ஆனால் நாங்கள் எங்களை பற்றி என்ன எண்ணுகிறோம் என்று இருக்க வேண்டும். அத்துடன் ஆனந்தமாக இருப்பதற்கு நாங்கள் எங்களை அறிந்து கொள்ளவும் வேண்டும். அதே விஷயத்தை பற்றி தான் 1000 வருடங்களுக்கு முன்னர் சோக்ரடீஸ் கூறினார். உன்னையே நீ அறிவாய் என கூறினார். இன்றும் அது உண்மையாக உள்ளது. எப்போதும் இல்லாதவாறு அது இன்று மிகவும் உண்மையாக உள்ளது. ஏனெனில் நாங்கள் யாரென நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவைகள் என்ன என அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய தேவை என்ன மற்றும் எங்களுடைய விருப்பங்கள் என்ன என்பது பற்றி குழப்பமாக உள்ளோம். எங்களுடைய விருப்பங்கள் தான் எங்களுடைய தேவைகள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அது உண்மை அல்ல. எங்களுக்கு சில விஷயங்கள் தேவையாக உள்ளன. அவை இல்லாமல் எங்களால் உயிர் வாழவே முடியாது. ஆனால் நாங்கள் அந்த விஷயங்களை விட்டுவிட்டு, எனது வாழ்வில் அது இருந்தால் நல்லது, இது இருந்தால் நல்லது, இந்த விஷயத்தை செய்தால் நல்லாக இருக்கும் என வேறொரு திசையில் செல்கின்றோம். அது பரவாயில்லை. ஆனால்
எது உண்மையில் முக்கியமானது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் முக்கியமானவர். நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும். ஒரு எரியாத மெழுகுவர்த்தி வேறொரு எரியாத மெழுகுவர்த்தியை சுடர் ஏற்ற முடியாது. என்னதான் நடந்தாலும் சுடர் ஏற்ற முடியாது. நீங்கள் ஒரு சுடர் விட்டு எரியும் பொழுது உங்களால் வேறு ஒரு எரியாத மெழுகுவர்த்தியை சுடர் ஏற்ற முடியும். அப்படியென்றால் ஒரு நோக்கத்துடன் வாழும் வாழ்க்கை ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும் என கூறலாமா? அந்த ஆனந்தம் உங்களின் உள்ளே இருந்து வரும். உங்களால் ஆனந்தத்தை உருவாக்க முடியாது. நீங்கள் ஆனந்தத்திடம் சரி, நான் இப்பொழுது தயாராக இருக்கின்றேன் என கூற முடியாது. எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது இது அப்படியென்றால் ஒரு பூ மலர்வது போன்றது. எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் விதையை விதைக்கிறீர்கள், நல்லது. நீங்கள் தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், நல்லது. ஆனால் பருவகாலம் வரும் பொழுது அந்த வித்து முளைக்கும். அந்த விதைக்கு எல்லாம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை. எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது அது நடைபெறும். ஆனந்தமும் அது போன்றதுதான், மகிழ்ச்சியும் அது போன்றதுதான். நாம் அடைகின்ற மகிழ்ச்சி மிகவும் தற்காலிகமானவை. அத்துடன் எங்களது உள்ளத்தில் இருந்து வருகின்ற ஒரு ஆனந்தம் உள்ளது. ஒரு அந்நியனை பார்க்கும் பொழுதும் ஏற்படும் புன்னகை, யாருமே அருகில் இல்லாத பொழுதும் ஏற்படும் புன்னகை, அது எப்பொழுதும் அங்கே உள்ளது. என்னை பொறுத்தளவில் அது மிகவும் முக்கியமான புன்னகை. நல்ல பழக்க வழக்கத்திற்காக புன்னகைப்பது அல்ல, வெளி தோற்றத்திற்காக சிரிக்கும் சிரிப்பு அல்ல. சரி, நீங்கள் பேசும்பொழுது செழிப்பாக இருப்பது பற்றி பேசினீர்கள். எது உண்மையான செழிப்பு? உண்மையாக செழிப்பாக இருப்பது என்றால் அங்கு ஒரு சமநிலை இருக்க வேண்டும். உங்களுடைய கனவுகளை நனவாக்குவது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, அத்துடன் நல்ல ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். இன்று மக்களுக்கு என்ன நடைபெறுகின்றது என்று பாருங்கள். அவர்கள் பணக்காரர்கள் ஆவதற்காக வேலை 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 என வேலை செய்கிறார்கள். இளைப்பாறிய பின்னர் அவர்கள் சேர்த்த எல்லா பணத்தையும் அப்படியே வைத்தியசாலைக்கு கொடுத்து விடுகிறார்கள். இந்த பணம் எல்லாவற்றையும் சேர்ப்பதற்காக அவர்கள் வேலை செய்யும் பொழுது பெற்ற எல்லா நோய்களையும் தீர்ப்பதற்காக அந்த பணத்தை செலவு செய்கின்றார்கள். இறுதியில் பார்த்தால் அது செழிப்பு அல்ல. செழிப்பாக இருப்பது என்பது நிறைந்த உள்ளத்துடன் இருப்பது. வெறுமனே அதிகம் பணத்துடன் இருப்பது அல்ல, நிறைந்த உள்ளத்துடன் இருப்பது. உங்களது உள்ளமும் நிரம்பி இருந்தாலே அன்றி நீங்கள் ஒரு பொழுதும் வளமாக இருப்பது போல் உணரமாட்டீர்கள். அத்துடன் அதற்கு நீங்கள் அமைதியுடனும் இருக்க வேண்டும். நீங்கள் ஸ்திரமாக, அதாவது நிலையாக இருக்க வேண்டும். நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ட்ரெயினில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ட்ரெயின் முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அங்கு நீங்கள் ஒரு பாத்திரம் நிரம்ப தண்ணீரை வைத்திருக்க முயற்சி செய்கிறீர்கள். அது மிகவும் கடினமாக இருக்க போகின்றது. ஏனெனில் நீங்களும் ஆடுகிறீர்கள், ட்ரெயினும் ஆடுகின்றது, அந்த பாத்திரமும் ஆடுகின்றது, அந்த தண்ணீரும் ஆடுகின்றது. நீங்கள் அந்த ஸ்திரமான அசையாத தன்மையை விரும்பினீர்கள் என்றால் ஏதோ ஒன்று ஸ்திரமாக, அதாவது அசையாமல் நிலையாக இருக்க வேண்டும். உங்களது வாழ்க்கையில் நீங்கள்தான் உங்களது வாழ்வின் அத்திவாரம். அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் ஆடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லாமே ஆடி ஆடிக்கொண்டிருந்தால் ஆடாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அது சாத்தியமில்லாதிருக்கும். பிரேம் ராவத் மற்றும் அவரது செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.